டாய்லெட் வேணும், டாய்லெட் கட்டி கொடுத்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த டாய்லெட்டாலேயே கோமாவுக்கு போன ஒரு சோகமான கதையை இதுக்கு மாதிரி எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி இதை இந்த மேட்ரு பண்ணாங்கங்கிறத அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வச்சேன். எப்படியா உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? இந்த அசுர தைரியத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் எழுதினேன். பாபா செல்லத்துறை பைக்கில் சோமு வந்துட்டு இருப்பாங்க. டே பொம்பளைங்க ஒரு இடத்துல லைட்டை போடுறா மடையா. அந்த ஷாட்டை பார்த்தோன்னா அந்த பையன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், ராஜபவன் தெரிஞ்சுட்டு. தயவு பண்ணி தமிழக முதல்வருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் காமிக்க வேண்டும் நான் வேண்டிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த படம் மக்களுக்காக போராடி மண்டை உடைச்சு ரத்த விளாரியா கஷ்டப்படுற அவன் ஜோக்கரா, இவனுங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அரசாங்கம் வந்து மண்டிட்டு தண்டனிட்டு இவன் கோரி உடனே நிறைவேற்றிடுமா பைத்தியக்கார பசங்க என்று சொல்லிக்கொண்டே வாழ்கின்ற நாம ஜோக்கரா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதில் அந்த பொண்ணு ஓப்பனிங் கேட்குது, டாய்லெட்டு கூட இல்லாத வீட்டில் நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு கேட்குது. அதில் இங்கே எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். நம்ம பிரபுவுக்கும் தெரியும், ஐயா நல்லகண்ணையாவுக்கும் தெரியும். நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. டாய்லெட்டு நான் பிறந்ததுலேருந்து 15 வருஷம் வரைக்கும் டாய்லெட்டு பார்த்ததே இல்லை. கிராமப்புறங்களில் அந்த விளைநிலங்களில் காலையில் எழுந்தோடனே செடி கொடிக்குள்ளே போயிட்டு வரதான் பழக்கம். அதில் 6 மணி 7 மணிக்கு அப்புறம் வயிறு கராட்டா பண்ணி 8 மணி 9 மணிக்கு அப்புறம் நல்ல ஞாபகம் வச்சுக்க கரண்ட் கிடையாது, பேய் இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் 8 மணி 9 மணிக்கு வயிறு புரட்டும் போது டார்ச் லைட் அவசியம் கிடையாது, இருட்டிலேயே தடவிட்டு போய் வயிற்றை காலி பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி காலகட்டங்களில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கரேன்னு ஒரு உருவம் உள்ள மின்னு ஒரு லைட்டோட போயிட்டுருக்கும். அது பல நாள் பார்த்துக்க சவுண்டாக வர போயிட்டுருக்கும். அது என்னன்னு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ளூ மவுண்டன் அப்படி கண்டுபிடிச்சேன். ப்ளூ மவுண்டன் ரயில் மெட்ராஸுக்கு போயிட்டுருக்கு. அது அப்படி தான் போகும். ஒரு மரவட்ட பூஜைக்குள்ளே லைட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ஊறிட்டு போகும். இதெல்லாம் இரவுகளை நான் பார்த்துருக்கேன். பயங்கரமான விஷயம் என்னென்னா, கிராமத்து பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலை கடனை கழித்தாக வேண்டும், இல்லை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இருட்டு நம்ம தான் போயாகணும். அது செடி கொடி தேடி போகணும். மற்ற மத்தியாவது ஆம்பளைங்க போகிற மாதிரிலாம் பெண்கள் போக முடியாது. இந்த படத்தில் ஒரு ஷாட்டு ராஜமுனம் போட்டிருப்பான். பாபா செல்லத்துறை பைக்கில் சோமு வந்துட்டு இருப்பாங்க. டே பொம்பளைங்க ஒரு இடத்துல லைட்டை போடுறா மடையா. கரெக்டா? அந்த ஷாட்டை பார்த்தோன்னா அந்த பையன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், ராஜபவன் தெரிஞ்சுட்டு. ஏன்னா கிராமப்புறங்களில் டக்குன்னு பார்த்தா அந்த 4 பேர் இவங்க பைக் வந்துருக்கும்போது முப்பட்டு வந்துருக்கும்போது 2 பொம்பளைங்க எழுந்து நிற்பாங்க. அதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷன் டாய்லெட் வேணும், டாய்லெட் கட்டி கொடுத்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த டாய்லெட்டாலேயே கோமாவுக்கு போன ஒரு சோகமான கதையை இதுக்கு மாதிரி எப்படிங்க சொல்ல முடியும்? லாரியிலேருந்து மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, வாட்டர் பாட்டில் இலவசம்னு சொல்கிறாங்க. லாரி காட்டில் கேமரா லாரியில் இருக்குது. கீழே அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அந்த ஜனங்க அரைகிற ஒரு ஷாட்டை போட்டுக்கா. என் நாடே உனக்கு எப்படா விடிவால வரணும், ரத்த கண்ணீர் உடைத்தேன், ரத்த கண்ணீர் உடைத்தேன், இந்த நாடுக்கு எப்போ திருந்த போகுது. கேவலம் ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக அந்த அடித்து மோதிக்கிட்டு அது பாபா செல்லத்தோட வாங்கிட்டு வந்து இவன் போய் ஹீரோ போய் நாங்கள் வாங்கிட்டு பார்த்தேன் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் சிலுத்துட்டு போகிறாரு ஒரு. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? அது நம்ம பேரம் பேத்திங்க வரும்போது இந்த நாடு எப்படி நினச்சி பாருங்க. சசிகுமார் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உண்ணாவிரம் செத்து போயிட்டாரு. இவன் கதாநாயகன் அதே மாதிரி டவரில் ஏறணும், ஐயோ இவன் தற்கொலை பண்ணி போனால் பயந்துட்டு நல்ல வேலை ஜனாதி பிரகடனம் படிக்கிறார், மேலே நின்று பண்ணிக்கிறார். டிராபிக் ராமசாமியை மனசார சொல்லுங்க, நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கோம். பட் பொதுநல வழக்கை தொடுத்து எத்தனை கேஸுகளுக்கு அதுக்கு நமக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க தெரியுமா? ஆனால் அந்த பார்த்தா கோமாளியை பார்த்துக்க, டிராபிக் நம்ம கோமாளி மாதிரி. அதே மாதிரி சட்டக்கல்லூரி படிக்கிற நந்தினி கேரக்டரை இதில் 1300 பொண்ணு பண்ணியிருக்கு. இந்த 3 பேஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரம்யா பாண்டியன்னு ஒரு பொண்ணு அந்த படத்தில் போட்டுக்கானுங்க. அது என்ன பொண்ணு? அது ஒரு எளிமை, ஏழ்மை, சோகம். அது நடிகை இல்லைங்க. அது இப்போ 7.5 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் பெண்கள் இருப்பாங்க. அந்த 3 கோடி கிராமத்து பெண்களுடைய எம்பாடிமெண்ட், அந்த வடிவமே அந்த பொண்ணு தான். அப்படி ஒரு பொண்ணு. அது சின்ன கண்ணு, சின்ன உதடு. இந்த லாரியில் ஏறி போகும்போது அந்த ஒதுங்கி போகிற விஷயம். இவன் லவ் பண்ணுறதுக்காக படாத படப்பட்டு
கடைசியில் எதை செட் ஆகிற மாதிரி தோணி அந்த பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துட்டு உள்ளவாயா உட்காரிடுவான், டப்புன்னு கீழே உட்காந்துருவான். அது ராஜமுருகன். ஏன்னா அவன் லவ் பண்ணுவான். அது அந்த நான் லவ்வில் லவ்வுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் லவ்வுக்கு எதிரான ஆள். ஆனால் கல்யாணம் நினைச்ச பையனுக்கு அது வேறு விஷயம். இந்த பையனை லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஷாட்டில் ஏன் உயிர் இருந்ததுன்னா அவன் அப்படி உட்காந்துருக்கான். அதை படத்தில் பண்ணிக்க அந்த ஷாட்டை வந்து நெகிழ்ந்து போய்விட்டேன். அந்த ரம்யா அவன் வந்து சோமு அந்த காதல் காட்சிகள் வந்து என்னடா பிரச்சார படமாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தா தடார்னு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்து இந்த கிறுக்கு பிடிச்ச சோமசுந்தரத்தை அப்படியே டக்குன்னு மாதிரி தாடியோட பையனாக காட்டின அவன் வாழ்ந்து விட்டானுங்க கதாபாத்திரத்தில். அது எப்படி சொன்னால் உங்களுக்கு கமல் நடித்தார் நான் நடித்தேன்லாம் நான் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வேற. அது அவன் வாழ்ந்தான், சோமசுந்தரம் அந்த கேரக்டராக வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணுற விஷயம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தான். அப்புறம் சோமு பற்றி போன வீடனில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். கட்டுரை படித்தா இவன் ஆண்டி பண்டாரமாக இங்கேருந்து புறப்பட்டு இவன் நான் சொல்லலாம், என்னோட தம்பி என் பையன் வயசு தான் இருந்தால் இவன் நான் தைரியமாக சொல்லலாம். இங்கேருந்து புறப்பட்டு கல்கட்டாவுக்கு போனான்னா அங்கே போயிட்டு தாகூரையும் சத்யதிலே பிறந்து வளர்ந்த ஊராட்சின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு ஊரெலாம் சுற்றி தெருவாக அலைஞ்சிட்டு கொண்டு போன காசு இல்லாதோடனே அருணா கையில் வந்து 500 ரூபாயை முடிஞ்சு வச்சுருந்தானாமா. முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் போனால் பிச்சை இடத்துல சோறு போட்டாங்களாமா. உலகத்தில் மனுஷன் வாடகை காசே தேவையில்லை, இந்த பிச்சைக்கார காசு எதுக்குன்னு இந்த 500 ரூபாய் தூக்கி ராமசன் படத்தில் உண்டியில் போட்டானா. சார் என்ன கேரக்டர் போங்க சார். ஸோ 2 ஆண்டி பண்டாங்க சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. நீங்கள் தயவுசெய்து வட்டி முதல் ஒரு கதை தயவுசெய்து நான் தொடர்ந்து இவனுக்காக தான் படித்தேன். ராஜமுருகாக தான் படித்தேன். சரியான கேரக்டர். நானும் பயங்கரமாக சுற்றினா தான். சின்ன வயசில் ஓவிய கல்லூரியில் வாழ்ந்த காலத்தில் நானும் போயிருக்க மாதிரி இந்த மாதிரி நான் போகல. அவன் அகோரிகள்னு சொன்னால் பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கான பாலாவுக்கு இவன் அண்ணன். பாலாவு வயசில் அவன் அண்ணனாக்கலாம் அவன் அண்ணன். அகோரிகள் பொணந்திங்கிறவன் ஏன்டா பொணத்திங்கன்னு கேட்டால் பொணம் கெட்டு போன பொருள் தானே விட்டா நாட்டுக்கு வீணா போயிடும்ல, அதுக்கான தின்ன அழிச்சிட முடியல. அப்போ நாங்கள் நல்லவங்க நாட்டுக்கு நல்லதான் பண்ணாங்க. அப்படி அகோரியோட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். ராஜஸ்தானை போனால் ஒட்டத்துக்கு ஒட்டத்தோட ஸ்மெல்லோடய உள்ள படுத்து வந்திருக்கிறான். அப்போ கிராமப்புற மாதிரி சாமக்கோடங்கன்னு சொல்லிட்டு குடிகுடி படிச்சுட்டு போவானுங்க. அவனோடய சேர்ந்து ராத்திரி பூரா சுற்றிட்டு போய் சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த பணத்துலேருந்து எலும்பு எடுத்து அதை இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. இப்படி வந்து ராஜமுருகன்கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் இருக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே கற்பனை பண்ண முடியாது. இப்போ அந்த நிறையா வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. அவர் எழுதுறதுலாம் கொஞ்சம் இலக்கியமாக இருக்கும். ஊரை பார்க்குறாரு, நம்ம மக்களுடைய மேலோட்டம் பார்க்குறீங்க. வந்து அண்டர் கிரவுண்ட் உலக நிழல் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷன். ராஜ்முருகன் பார்க்குற உலகம் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு வித்தியாசமான படம். அதே மாதிரி இன்னொரு நாடோடியை வச்சு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ சூப்பர் மேட்ச் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ராமசாமி அவர்கள் வந்து நான் பார்க்குறேன் ராமசாமி வி கே ராமசாமி அவர் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி நடித்தோன்னு. இந்த கேரக்டரில் எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் அந்த இம்பாக்ட் வராது. இது முதல்ல வந்து ராஜமுருகனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா எந்த நடிகனுமே நடிச்சிருக்கூடாது. தப்பி தவிர இப்போ ஒரு நடிகனை போட்டுருந்தா அந்த நடிகை மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர இந்த கேரக்டர் வரவே வராது. கடைசியில் சொன்ன ராமசாமியோட சொன்னேன் நான் வந்து கடைசியில் நீங்கள் சொன்ன பேசும்போது கன்னத்தை செவிட்டில் உட்காந்துருந்த ஆளுக்கு ஓங்கி 4 அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சுப்பா. அந்த அறையும் வாங்கிட்டு நானும் காத்திட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது. இதில் சினிமா எப்படி பார்க்குறேன்னா தியாகராஜ பாகவர் 50 பாடல்கள் உள்ள படம் தியாகராஜ பாகவர் படம்னு சொல்லி விளம்பரம் வந்துச்சு. 50 பாடல்கள் நான் சொல்கிறது பவளக்கொடியில் அப்படி தான் வந்த படம். இப்போ பாடல்கள்லாம் போர் அடிச்சு போனோடனே வசனங்கள் வழியாக இளங்கோவனுடைய கண்ணகி படத்து மூலியா வந்து கண்ணகி வந்துச்சு. அதுக்கு இப்போ பரிசியாக படங்கள் வர ஆரம்பிச்சு. அறிஞர் அண்ணா எழுதினாரு. கலைஞர் வந்து மின்சாரம் பார்த்த மாதிரி வசனம் எழுதி அது வசனத்தோட படங்கள்லாம் போச்சு. அப்போ அப்படியே காலங்கள் போய் மனிதன் காலத்தில் வந்து மொத்த படத்துக்கு ஒரு பக்கம் தான் டயலாக் இருக்கும். மனிதத்தன் அவர்கள் படத்தான்னா மொத்த படத்துக்கு ஏன்னா விஷுவல் வந்துருச்சு. சினிமா வந்து விஷுவல் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்துச்சு. காலங்கள் மாறிட்டே இருக்கும். சினிமா வந்து முடிய போச்சுனோம்னா பழைய சதுரங்க வேட்டைன்னு வரும், ஜிகிர் தண்டான்னு ஒரு படம் வரும், குக்குன்னு ஒரு படம் வரும். அதே மாதிரி இப்படி வந்து ஜோகன படம். இந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஃபீனிக்ஸ் பறவை. இந்த மாதிரி ராஜமுருகன் வந்து அந்த சினிமாவை காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஜோக்கர் படம் பார்த்தேன் நான். அது எனக்கு படமாக தோணலை, பாடமாக தோணுச்சு. என்னால் அன்றைக்கி ராத்திரிலாம் தூங்கவே முடியல. என்னென்னா அது ஒரு பாதிப்பு. அது நான் ஒரு தயாரிப்பாளர்னா முதல்ல பாதிக்கப்பட்டது இந்த படத்தை தயாரித்தாங்கல்ல அவங்க மேலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு எப்படி இதை வந்து இந்த மேட்ரு பண்ணாங்கங்கிறத அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வச்சேன். எப்படியா உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு, இந்த அசுர தைரியத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் எழுதினேன். அப்படி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு என்னதான் கற்பனையில் நம்ம வந்தாலும் அந்த கற்பனையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கவலைப்படாமல் செஞ்ச மிஸ்டர் பிரகாஷ்
அந்த பிரபு அவர்களுக்கு நான் ரொம்ப அவங்களை மேலும் மேலும் நல்லா உயரணும், இது மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணும்னு வாழ்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த படத்தை தயவு பண்ணி தமிழக முதல்வருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் காமிக்க மட்டும் நான் வேண்டிக்கிறேன். இதை வந்து ஊடகங்கள் நீங்கள் இதை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் மேலும் மேலும் உயரும். கவிஞர் சொன்னார், மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்கன்னு. எனக்கு அப்படி தோணலை. நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ தான் இது போய் எல்லாத்தையும் சேரும். நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது படித்தவர்களும் பதவியில் உள்ளவர்கள் மட்டுமே என் கூட இருந்தாங்க. நார்மலாக வரக்கூடிய ஆடியன்ஸ் யாருமே இல்லை. அப்போது மனசில் இந்த மாதிரிலாம் நாடு திருந்தணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. முக்கால்வாசி பேர் அப்படிப்பட்டவங்க தான் இருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இந்த நாட்டுக்கு ஏதோ நல்ல காலம் வரப்போகுதுன்னு. அந்த மாதிரில தயவு பண்ணி எங்களுடைய வாழ்க்கை முதல்ல 5 வருஷம், இப்போ 5 வாரமோ 4 வாரமோ 3 வாரமோ ஆகிப்போச்சு சினிமா வாழ்க்கை. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் நல்ல முறையில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் சினிமா நல்ல முறையில் போகும். இந்த படத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் போய் சேரணும் விரும்புகிறேன். நான் தயவுசெய்து நான் சொன்னதை இந்த முதல்வர், நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த படத்தை காமிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இயக்குனர் ராஜு முருகன், எல்லா டைரக்டரும் எவனாவது ஒரு பெரிய ஹீரோ கிடைக்க மாட்டானா அவனை வச்சு ஒரு கதை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிரும் தான் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த முருகனை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல எனக்கு. என்ன தைரியம் அவனுக்கு? என்னென்ன எண்ணங்கள், தன்னுடைய சுத்தமான எண்ணம், இந்த நாடு உருப்படுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை நீ சினிமா வைக்கணும் முயற்சிருக்க. அந்த முயற்சியில் நீ கண்டிருக்கிற பலன் வெளியில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எப்படி நான் ஆற தழுவணும் போல் இருக்க உடனே அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மேலே ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டு போச்சு. எப்படின்னா, முக்கியமாக முருகனை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஹிட்லர்னு ஒரு படம் எடுத்தேன் சிரஞ்சீவியை வச்சு. அவர் ரொம்ப கொஞ்சம் ஃபால் டவுனில் இருந்த நேரத்தில் அவருக்கு நான் ஒரு கதையை சொல்லி எடுத்தேன். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல பேர் வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், சார் நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீங்க, என்கிட்ட அரசியல்வாதினா எப்படி இருக்கணுங்கிற ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் சார். நீங்கள் 1000 மீட்டிங் பேசுகிறதும் சரி, இந்த ஒரு படம் எடுக்கிறதும் சரின்னு சொன்னேன். அது அந்த வார்த்தையுடைய உண்மையை எங்கே உணர்றேன்னா, ராஜமுருகன் எடுத்த இந்த ஜோக்கர் படத்தில் தான் உணர்றேன். பாருங்கள், இதை 1000 மீட்டிங் போட்டு சொன்னால் எடுக்கப்பட முடியாது. ஆனால் ஒரு படத்து மூலியமா இந்த நாட்டை இப்படிலாம் திருத்தணுங்கிறதுக்கு அவர் எடுத்திருக்க கதை ரொம்ப அருமையான கதை. ஹீரோவை பற்றி, சோமசுந்தரத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், எனக்கு படம் பார்க்கும்போது சார்லி சாப்ளின் தான் ஞாபகம் வந்தார். சார்லி சாப்ளின் அப்படியே அவர் செய்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே அந்த கதையில் எப்போவுமே என்ன, சார்லி சாப்ளின் எப்போவுமே அவர் செய்கிறது காமெடியாக இருக்கும். ஆனால் கதையினுடைய முடிவு இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசை போட்டு ரொம்ப ஒரு பாரமும் இருக்கும் எந்திரிச்சு வரும்போது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய நடிப்பு, அவருடைய இதெல்லாம் அந்த உலக மகா மேதை நடிகர் இருக்கார் இல்லையா, சார்லி சாப்ளின், அவளையே ஞாபகப்படுத்துது. பெரியவர் ராமசாமி பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு நம்ம டைரக்டர் சொன்னதுலேருந்து ஒரு மாறுபாட்ட கருத்து டைரக்டர் பற்றி. அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கவே வேண்டியதில்லை, சைலண்டாக முடிச்சிருக்கலாம்னு சொன்னார். இல்லை, அவர் சொன்னதில் கரெக்டாக முடிக்கிறதா இருந்தால் மிஸ்டர் ராமசாமி அவர்கள் சொன்ன டைலாக் தான் கடைசியாக முடிச்சிருக்கணும். எப்படி, இவர் ஜோக்கரா, நீங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் ஜோக்கரா, இல்லை இந்த அரசியல்வாதி ஜோக்கரான்னு அவர் முடிச்சிடறாரு இல்லையா, அதோட முடிச்சிருந்தா தான் இந்த கதை இன்னும் நல்ல ஆழமாக இருக்கும்னு நான் நினச்சேன். அவருடைய அந்த கடைசி டைலாக் இருக்கு இல்லையா, மொத்த படத்தினுடைய சாராம்சத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் உணருங்கய்யா யார் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதோட முடிக்கலையேங்கிற கவலையும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சுருந்தாரு. நான் டைரக்டர் நேரடியாகவும் சொல்லிட்டேன், இவங்க டைரக்டரையும் இந்த தயாரிப்பாளர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அருமையாக பாராட்டிட்டேன். அவங்களும் இதுக்கு மேலேயும் அவர்கள் இது போன்ற படங்களை எடுக்க தயாராக வேண்டும். ராஜமுருகன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இந்த நாட்டுக்காக நல்ல விஷயங்களை எடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.